ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்ற ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள படங்க. இப்போதைக்கு மலையாளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துக்கு 50 வயது ஆகுது. அந்த கிராமம் உருவாகி 50 வருஷம் ஆகுதுங்க. கடந்த 50 வருஷமா பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் எந்த ஒரு கிரைமுமே நடக்கல. ஒரு அழகான அமைதியான ஒரு கிராமம். இந்த கிராமம் எப்போதுமே அழகாவும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்படின்றது இந்த கிராமத்தினர்களோட எதிர்பார்ப்பாக இருக்கு. ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்புல மண்ணலி போடுற மாதிரி இந்த கிராமத்துல ரொம்ப கொடூரமான முறையில முதல் கொலை நடக்குதுங்க. கொலை சம்பவத்தை பார்த்து போலீஸ்காரங்களே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த கிராமத்துல இது வரைக்கும் பெருசா எந்த ஒரு கிரைமுமே நடந்ததில்ல. புதுசா ஒரு கிரைமை பார்த்து போலீஸ்காரங்களே மிரண்டு போறாங்க. கில்லர் ஒரு கொலையோட நிப்பாட்டிக்கலங்க. அதை தொடர்ந்து அடுத்தடுத்து கொலை சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல. இதற்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்றத போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் வேலைக்கு தொடர்பே இல்லாத நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் போலீஸ்காரங்க ஒரு பக்கமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுங்க. பொண்ணு கேட்கறதுக்காக ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரிலேட்டிவோட பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க 3 முறை பேங்க் எக்ஸாம் எழுதி அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிட்டு தான் வந்து சொல்றாங்க. பேசாம அவளுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன உஜ்வாலன் இருக்கிறான் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பத்தி அவங்க அப்பா பேசுறாருங்க. ஆனா ஹீரோவை பத்தி பொண்ணோட அப்பா அம்மாக்கு ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன்ஸ் தான் இருக்குது. ஹீரோக்கு சொத்து சோகம் இருந்து என்ன பிரயோஜனம், வேலை இல்ல. அதே சமயம் அவரு ராத்திரியில வெளியில வரதுக்கே பயப்படுறாரு. அப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு என் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோடைய அப்பா அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் சின்ன ப்ராப்ளம்ங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிரும். அது மட்டும் இல்லாம என் பையனுக்கு வேலை இல்லாமலாம் இல்ல, ஒரு லைப்ரரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, இப்பெல்லாம் யார் லைப்ரரிக்கு போய் படிக்கிறா, போதாத குறைக்கு உங்க பையன் நினைச்ச நேரத்துக்கு தான் போய் கடையை ஓபன் பண்றான் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் சீக்கிரமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறான் இல்லையா அப்படின்னு ஹீரோடைய அப்பா ஹீரோக்கு முட்டு கொடுக்குறாருங்க. ஆனாலும் அந்த பொண்ணோட அப்பா கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருங்க. உங்க பையன் இதை மட்டும் பண்ண கிடையாது, ஊருக்குள்ள ஏதாவது காணாம போச்சு அப்படின்னா இந்த டிடெக்டிவ் நாவல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே ஹீரோடைய அப்பா சொல்றாரு, என் பையன் இதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லைங்க, இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல உதவி பண்றாரு. அது ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, எது அந்த போலீஸ்காரங்களுக்கா, அந்த போலீஸ்காரங்களே இருக்கிறதும் ஒண்ணு இல்லாததும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களையும் திட்டுறாருங்க. நீங்க இந்த மாதிரி காரணத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் நான் அந்த பொண்ணு கிட்ட பிடிச்சிருக்கா என்னன்றதை கேட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அந்த பொண்ணு கிட்ட உனக்கு உஜ்வாலனை பிடிச்சிருக்காமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிடறாங்க. அப்புறம் என்ன, உங்க பொண்ணுக்கே என் பையனை பிடிச்சிருக்குது, என் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பொண்ணு நல்லா இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்றாருங்க. சரி நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட அப்பா அம்மா சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஹெட் இருக்கிறார் இல்லையா, அவரோட பேரு சச்சினுங்க. இவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த கிராமம் ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமம் உருவாகி கரெக்டா 50 வருடம் ஆகுது. நாளைக்கு இந்த கிராமத்தோட 50வது பிறந்த நாள். அதனால இந்த கிராமத்தை பத்தியும் இந்த போலீஸ்காரங்க எந்த அளவுக்கு இந்த கிராமத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தியும் பெருமையா பேசணும் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவருக்கு சரியா பேசவே வரமாட்டேதுங்க. டயலாக்ஸ் எல்லாம் விட்டுறாரு. உடனே அசிஸ்டன்ட் சொல்றாரு, நாளைக்கு தானே சார் இன்டர்வியூ, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும் அப்படின்ட்டு. அதுக்கு சச்சின் சொல்றாரு, கிராமத்தோட 50வது பிறந்த நாள், நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தையும் இந்த கிராம மக்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவரோட டேபிள்ல போய் உட்கார்றாருங்க. நாளைக்கு நாம இன்டர்வியூ கொடுக்க போற விஷயத்த ஹீரோ கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த சச்சின் சொல்றாருங்க. அதுக்கு கான்ஸ்டபிள் சொல்றாரு, அவருடைய செயின் மர்மமான முறையில் காணாம போயிருக்கு, அந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அவன் போயிருக்கான் சார் அப்படின்னு சொல்ல, செயின் காணாம போச்சா, அப்படி ஒரு வழக்கு வந்ததா, எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்ற மாதிரி இந்த சச்சின் கேட்கிறாரு. உங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எந்த பிரயோஜனம் இல்லை சார், அவனாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், அவன் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாருங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த கிராமத்தினர்களே ரொம்ப அமைதியான மக்கள். இந்த கிராமத்தில் கிரைமே நடக்காது. ஸோ கிரைமே நடக்காதனால இந்த போலீஸ்காரங்களுக்கு வேலையே இல்லை. வேலையே இல்லாதனால இவங்க மந்தமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க கைஸ். சின்ன வழக்கு வந்தா கூட அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. நம்ம ஹீரோ கிட்ட மாற்றி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு டிடெக்டிவ் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் அதை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு அதிக சத்தத்தோட இங்கிலீஷ் பாட்டை வச்சுக்கிட்டே தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. கிரைம் சீன் ஆய்வு செய்யறாரு. அந்த செயினை வெளியில இருந்து யாரும் எடுத்துட்டு போல, உள்ள இருக்கிறவங்க தான் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த குடும்பத்தினர்கள் அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க மேல சந்தேகப்படுறாங்க. இல்ல இவங்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டோடைய பின்பக்கம் வராருங்க. பார்த்தா அங்க ஒரு பூனைக்குட்டி இருக்குது. ஸோ அந்த பூனைக்குட்டி தான் திருடன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, யூஸ்வலாவே பூனைங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நல்லா மின்னக்கூடிய பொருட்களை எல்லாம் பார்த்துச்சுன்னா அது தூக்கிட்டு போய் வச்சுக்கும், அந்த வகையில் உங்க செயினை பார்த்து அதுதான் தூக்கிட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்ல, எப்படிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கட்டல் கடியில பூனையோட முடி கடந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம பூனை அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போன மாதிரியான கால் அச்சு இருக்கும். குடும்பத்தினர்
விருந்தினர்களுடைய ஸ்டேட்மெண்ட், அங்கே கிடைச்ச எவிடன்ஸை கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல அந்த ரூமுக்குள்ள அந்த செயினுக்கு சொந்தக்காரரும் அந்த பூனையும் தவிர யாருமே போலன்றது தெரிய வருது. ஒன்று அந்த செயினோட சொந்தக்காரர் அந்த செயினை எடுத்து வச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா பூனை தூக்கி இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. ஸோ செயினும் கிடைச்சிருச்சு, இந்த கேஸும் சால்வ் விடுங்க. இந்த கிராமத்தில் நம்ம ஹீரோ சொந்தமாக லைப்ரரி வச்சிருக்காருங்க. வழக்கம் போல அந்த லைப்ரரியில் உட்காந்து டிடெக்டிவ் நாவல்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு இவருக்கு பார்க்கப்பட்ட பொண்ணு வராங்க. எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு ஓகே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நேற்று உங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க பொண்ணு கேட்டு. ஸோ எங்க அப்பாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்கு எனக்கு கூட தெரியாம அப்பா அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அம்மா வெட்டி பார்க்க, நீ வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு போறாரு. ஹீரோடைய வேலையை பத்தி தான் ஹீரோடைய அம்மா பேசி சண்டை போடுறாங்க. ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஊர்க்காரங்களும் போலீஸ்காரங்களும் என்ன எந்த இடத்துல வச்சிருக்காங்க தெரியுமா, எப்படி பாக்குறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமையா பேசுறாருங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மா சொல்றாங்க, நீ அவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னா லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல நடந்து வாட பார்க்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன, நான் தாராளமா நடப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சீனை போட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோவே சொல்றாருங்க, எனக்கு புரியுது, இன்னைக்கு வேணா நான் வந்து சின்ன சின்ன வழக்குகளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் போலீஸ்காரங்களாலேயே சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய வழக்கு என் கைக்கு வரும், அந்த வழக்கை நான் கண்டிப்பா சால்வ் பண்ணுவேன், அப்ப பாருங்க இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே என்ன நினைச்சு பெருமைப்படுவாங்க அப்படின்னு சொல்ல பட்டுன்னு பவர் கட் ஆகுதுங்க. அம்மா அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கு தான் இருட்டுனா பயமாச்சே. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. போலீஸ்காரங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதா நம்ம பார்த்தோம்லையா, இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு பிரைவேட் சேனல்ல இருந்து ஜோமோன் அப்படின்ற ஒரு ஆங்கரும் ஒரு கேமராமேனும் வந்திருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசர் இந்த கிராமத்தோடைய ஒவ்வொரு அழகான இடத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு, இதுதாங்க எங்க கிராமம் எந்த அளவுக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கோ அதே அளவுக்கு நிம்மதியாகவும் இருக்கும், எங்க கிராமத்துல பெருசா கிரைமே நடக்காதுங்க, கிரைமே நடக்காததுக்கு காரணம் யாருன்னா நாங்க தான், இனிமேலும் சச்சின் அண்ட் டீம் வந்து இந்த கிராமத்துக்கு தொடர்ந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த கிராமத்தை பாதுகாப்பா வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாருங்க. ஆனா பாக்குற நமக்கு தெரியுங்க, இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு. ஏன்னா இந்த கிராமத்தினர்களே டிசிப்ளினா இருப்பாங்க, பெருசா கிரைமே நடக்காது, அப்படி கிரைமே நடக்காததுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்க மாறுதட்டிக்குவாங்க. இப்படி போலீஸ்காரங்க ஒரு பக்கம் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க, அன்னைக்கு ராத்திரி டவுனுக்கு போன அசோகன் அப்படின்ற ஒரு நபர் கையில லாந்திர விளக்கை எடுத்துக்கிட்டு அப்படியே வயல்வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. திடீர்னு கண்ணு முன்னாடி ஒருத்தன் முகத்துல சாக்க போத்திக்கிட்டு வந்து நிக்கிறான். நாமளா இருந்தா அந்த நபரை பார்த்து பயப்படுவோம் இல்லையா, ஆனா அசோகன் கொஞ்சம் கூட பயப்படலங்க. யாரா இப்படி ஜோக்கர் மாதிரி கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான், வழிய வர்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த மர்ம நபர் கையில வச்சிருந்த சுத்தியால இந்த அசோகனை போட்டு அடின்னு அடிச்சு கொடூரமா சாவடிக்கிறாங்க. இந்த ஊர் போலீஸ்காரங்களுக்கு தகவல் தெரிய வருது. அடிச்சு பிடிச்சு கிரைம் சீனுக்கு வராங்க. கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ்காரங்க அந்த டெட் பாடியை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா இந்த கிராமத்துல தான் கிரைமே நடக்காதே, அப்படியே நடந்தாலும் சின்ன சின்ன திருட்டு வழக்கு மட்டும்தான் வரும், அந்த வழக்கையும் ஹீரோ கிட்ட மாத்தி விட்டுருவாங்க. ஸோ முறையா ஒரு டெட் பாடி, ஒரு கொலை சம்பவத்தை பார்த்து போலீஸ்காரங்க மிரண்டு போறாங்க. எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் கூட அவங்களுக்கு மறந்து போயிருதுங்க. அடுத்து என்ன பண்றது அப்படின்னு இவங்க யோசனை பண்ணிட்டு இருக்க, ஹீரோ கிட்டே உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க. உடனடியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வராருங்க. கிரைம் சீனை பார்த்து ரொம்ப ஷாக்கா வராரு. ஏன்னா அந்த மர்டர் ரொம்ப ப்ரூட்டலா நடந்திருக்கு. பட்டுன்னு ஒரு கிரைம் சீனை விட்டு வெளியே வந்துடுறாருங்க. இன்ஸ்பெக்டர் சச்சின் என்னப்பா பண்றது இப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, முதல்ல இங்க இருக்கக்கூடிய கிரௌட கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதற்கான ஏற்பாட போலீஸ்காரங்க பண்றாங்க. இவர் பாட்டுக்கு தனியா ஒரு இடத்துக்கு போய் பட்டுன்னு வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சச்சின் தட்டி கொடுக்குறாருங்க. சரி பாடியை முதல்ல பார்த்தது யாரு, அவங்க எங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு லேடி தான் பார்த்தாங்க. நீயே இப்படி வாந்தி எடுக்கும்போது அவங்களோட நிலைமையை நினைச்சுப்பாரு, அவங்க ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ காதில் ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கிட்டு சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு கிரைம் சீனுக்கு வராரு. கிரைம் சீன்ல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. ஒரு சுத்தியால பாத்தீங்கன்னா இந்த நபருடைய தலையில அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது முதல் கட்ட விசாரணையில தெரியுது. அந்த இடத்த ஆய்வு செய்யும் போது அந்த இடத்துல ஒரு பிஞ்ச செப்பலும் ஒரு பீடி துண்டும் கிடைக்குதுங்க. அந்த பிஞ்ச செப்பல் யாரோட இது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம ஹீரோட தாங்க. கோயிலுக்கு போனப்போ ஹீரோட செப்பலை ஒருத்தன் திருடிட்டு போயிருந்திருக்கான். அது யாருன்னு தெரிஞ்சும் நம்ம ஹீரோ கண்டுக்காம விட்டு இருந்திருக்காரு. அவன் தான் கில்லர் அப்படின்னு சொல்றாரு. அது யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்திக்குருடன் அப்படின்னு சொல்ல, அந்திக்குருடன் அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா மரமேறி இந்த தேங்காய் எல்லாம் பொறிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க நீ உடனடியாக ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல, நான் ஈவினிங் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஈவினிங் வரையா நட்ராஜ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோட பேச்சை கேட்டு அந்திக்குருடன் அப்படின்ற நபரை அரெஸ்டும் பண்றாங்க. இவன் அசோகன் அப்படின்ற ஒரு நபரை கொலை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பெருசா எதுவுமே போலீஸ்காரங்க விசாரணை பண்ணல. ஹீரோ சொன்னாரு அப்படின்றதுக்காக அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காருங்க. அவருடைய பேரு குரியன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிளப்புக்கு போலாம் அப்படின்னு முடிவெடுத்து ராத்திரி அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு தான் இருட்டுனா பயமாச்சே. ஹீரோ இன்டைரக்டா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, யூஸ்வலா இந்த டைமுக்குலாம் நான் வெளியே வர மாட்டேன், நீ வந்திருக்க அப்படின்றதுக்காக தான் நான் கூட வெளியில வரேன் அப்படின்ட்டு. ஆமா அசோகனாவோடைய மர்டர் சம்பவத்தை கேள்விப்பட்டேன், ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அதான் கில்லரை பிடிச்சாச்சு இல்லையா, அவன் உள்ள இருக்கிறான், இனி கிராமம் அமைதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வயல்வெளியில அந்த மர்ம நபர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக மொத்தம் இவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கிறவன் உண்மையான கில்லரே இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது.
தெரியுதுங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு பாட்டி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கண்டுபிடிச்சு தர சொல்றாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆடு கட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்கு போறாருங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு செப்பல் இருக்குது. அந்த செப்பல் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோடது தான். அதான் ஹீரோ கிட்ட இருந்து அந்த அந்திக்குருடன் அப்படின்றவன் திருடிட்டானே. அப்போ அந்திக்குருடனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இங்கே ஆடு காணாமல் போயிருக்குன்னா அப்போ அந்திக்குருடன் போலீஸ் கஸ்டடியிலே இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்திக்குருடன் அப்படின்றவன் போலீஸ் கஸ்டடியிலிருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக ஜோமன் மூலமா அந்த ஊர் டிவி சேனல்ல இந்த ஒரு தகவலை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஊருக்குள்ள சின்ன சின்னதாக திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்திக்குருடன் அப்படின்ற ஒரு நபர் ஹெட் மாஸ்டர் ஆன அசோகன் அப்படின்ற நபரை கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனான். ஆனால் போலீஸ் கஸ்டடியில இருந்து இப்போ தப்பிச்சு வெளியில போயிட்டான். அவன் இன்னும் வெளியில தான் இருக்கிறான். அதனால கிராமத்தினர்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்ட்டு. இப்போ ஊருக்குள்ள வேஷம் கட்டி ஆடுவாங்க இல்லையா, அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடக்குதுங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்காக இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் மொட்டையா இருக்கக்கூடிய ஒரு நபர் மட்டும் எழுந்திருக்கிறாரு. அவருடைய மனைவி எங்க போறீங்க அப்படின்னு கேட்க ஒரு டென்ஷன் தம் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மட்டும் தனியாக வராரு. ஸோ எல்லா ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தனியாக வந்து நின்று தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி தெரியுது. திரும்பி பார்த்தா பட்டுன்னு யாரோ ஒரு மர்ம நபர் அட்டாக் பண்ணுறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சி இந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நீயே வந்து பாரு அப்படின்னு சொல்ல அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்கும்போது அந்த மொட்டையா இருக்கக்கூடிய நபர் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாருங்க. கிரைம் சீனை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாருங்க. அதுக்கப்புறம் தனியாக வராரு. நீ என்ன யோசிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஆக்சுவலா முதல் கொலை நடந்தது இல்லையா, அந்த கொலையை பண்ண அதே கில்லர் தான் இந்த கொலையும் பண்ணியிருக்கிறான். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொலையை விட இந்த கொலையில் ரொம்ப டைம் எடுத்து இவன் கொடூரமாக அட்டாக் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்திக்குருடன் ஜெயிலில் இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பானோ அப்படின்னு கேட்க கண்டிப்பாக அவன் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. முதல் விக்டமோடைய பேரு அசோகன், ரெண்டாவது விக்டமோடைய பேரு திவாகரன். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதே சமயம் அந்திக்குருடனுக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கூட எந்த சம்பந்தமே கிடையாது. இதை வச்சு பார்க்கும்போது பர்சனல் ரீசன்ஸுக்காகலாம் இந்த கொலை நடக்கல. ரேண்டமாக இந்த கிராமத்து ஆட்களை எல்லாம் டார்கெட் பண்ணி கில்லர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். விச் மீன்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறாருங்க நம்ம ஹீரோ. இப்போ இந்த கிராமத்தினர்கள் இன்ஸ்பெக்டர் சச்சினோட இன்வெஸ்டிகேஷன்ல நம்பிக்கை இல்லாதனால உயரதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. உயரதிகாரி சச்சினை கூப்பிட்டு பேசும்போது சச்சின் என்ன சொல்றாருன்னா எங்களால முடியாம இல்லை சார், இந்த கிராமத்தில் இந்த ஸ்டேஷன்ல போதுமான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால தான் நாங்கள் திணறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அந்த கிராமத்தினர்கள் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லை இவங்க கிட்ட கேப்பபிலிட்டியும் இல்லை அப்படின்னு கலாய்க்கிறாங்க. ஆனால் சச்சின் சொல்றாரு டைம் கொடுங்க சார், சீக்கிரம் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, சிட்டில இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வராங்க அப்படின்னு சொல்ல அப்போ என் மேலே நம்பிக்கை இல்லையா சார் அப்படின்னு கேட்க இல்லை அப்படின்னு பட்டுன்னு சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சிட்டில இருந்து வர ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு லோக்கல் சப்போர்ட் மட்டும் பண்ணி கொடுங்க, மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றாருங்க. சிட்டில இருந்து ஷம்பு அப்படின்ற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராரு. இந்த கிராமத்தினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெல்கம் எல்லாம் பண்ணுறாங்க. இனிமேல் இவர் இங்கே தான் தங்க போறாரு, இங்கே நடந்த கொலை வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ பண்றாங்க. இவர் கிராம மக்கள் கிட்ட பேசுறாருங்க. 1957 அமெரிக்கால ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதனால அந்த கிராம மக்கள் அந்த கில்லருக்கு பூகி மேன் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. ஸோ அதே மாதிரியான பேரை தான் இந்த கில்லருக்கும் நம்ம வைக்க போறோம். பூகி மேனுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களை எல்லாம் பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மிரட்டோம் இல்லையா. ஸோ அந்த பூச்சாண்டியோட இன்னொரு பேர் தான் பூகி மேன். அமெரிக்கால அந்த பூகி மேனை அவங்களால பிடிக்க முடியல, ஆனா இங்க இந்த பூகி மேனை நான் பிடிச்சே தீருவேன், அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்றாங்க. உங்க எல்லாருக்குமே நான் ஒரு புது முகமா தெரியலாம், ஆனா இந்த கிராமத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், இங்க ஸ்டே எல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த கிராமமும் இந்த கிராமத்து மக்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பர்சனலா இந்த கேஸை நானே வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த ஷம்பு சொல்றாருங்க. இப்போ ஸ்டேஷனுக்கு போறாங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஷம்பு கிட்ட சொல்றாருங்க. ஆக்சுவலா முதல் கொலை நடந்த உடனே முதல் கொலையில அந்திக்குருடன் அப்படின்றவன் தான் கில்லர் அப்படின்ட்டு நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம். ரெண்டாவது கொலை நடக்கும்போது தான் தெரிய வந்தது அந்திக்குருடன் கில்லர் கிடையாது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்ல முதல் கொலையில எப்படி அந்திக்குருடன் தான் கில்லர்னு உங்களுக்கு தெரிய வந்தது, ரெண்டாவது கொலையில எப்படி அந்திக்குருடன் இல்லைன்னு தெரிய வந்தது அப்படின்னு கேட்க அதுக்கு சச்சின் கிட்ட பதிலே இல்லை. ஏன்னா சச்சின் இன்வெஸ்டிகேஷனே பண்ணலையே, நம்ம ஹீரோ தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கில்லர் யாரு அப்படின்றத நானே கண்டுபிடிக்கிறேன். இருந்தாலும் அந்திக்குருடன் அப்படின்ற ஒருத்தனை நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க, அவனை சஸ்பெக்ட் லிஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கில்லர் தனியா போறவங்கள தான் டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான், அதுவும் ராத்திரி டைம்ல. ஸோ இனிமேல் கிராமத்தில் 6:30 மணிக்கு மேலே யாருமே பெருசாக வெளியில் போகக்கூடாது, 6:30 மணிக்கு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ டீ கடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஊருக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸர் வந்திருக்காரு. ஸோ அந்த ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஊருக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸரே வந்துட்டாரு, ஹீரோனால இந்த வழக்கை சால்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சாண்டின்ற நபர் கிண்டல் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இனி அடுத்து இந்த கில்லர் யாரை கொல்ல போறானோ என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. பட்டுனு ஹீரோ சொல்றாரு அடுத்து அவன் உன்னை தான் டார்கெட் பண்ணுவான், நீ தான் சாவ, நீ மட்டும் செத்துட்டன்னு யாருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த சாண்டி சொல்றாரு இரவு நேரம் கில்லர் என்கிட்ட வந்தான்னு வையன், அட்லீஸ்ட் நான் சண்டையாவது போடுவேன், ஆனா இரவு நேரம் உங்ககிட்ட கில்லர் வந்தானா நீ பயந்தே சாவ அப்படின்னு கலாய்க்கிறாருங்க. டீ கடைக்காரர் இதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க சாண்டி அன்னைக்கு உங்க பக்கெட்டை காணோம் அப்படின்னு ஹீரோ தானே கண்டுபிடிச்சு கொடுத்தாரு,
கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம இவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு சாண்டி சொல்றாரு, பக்கெட்லாம் காணாம போச்சுன்னா யார் வேணாலும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம், இது ஒரு கொலை வழக்கு, முடிஞ்சா அவனை அந்த கொலை வழக்கை சால்வ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா ஆன்டி வீட்டோட சாவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆன்டி வரப்போறாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்ல ஊருக்கு புதுசா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு இல்லையா, அவர் ஸ்டே பண்றதுக்கு வீடு வேணும்னு கேட்டாங்க, அதான் ஆன்டி வீட்டு சாவியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவர் இங்க வராரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு பட்டுன்னு சாவி எடுத்துட்டு நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு வீட்டுக்கு போறாருங்க. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ கொஞ்சம் எகத்தலமா தான் நடந்துக்கிறாரு. ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, ஒரு டபுள் மர்டர் வழக்கை சால்வ் பண்றதுக்காக வந்த போலீஸ் ஆஃபீஸர் நானு, வீட்டில் பெருசா எந்த ஒரு வசதியுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, யூஸ்வலா இந்த கிராமத்துல என்ன பிரச்சனைனாலும் போலீஸ்காரங்க என்னைய தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு பெருமையா சொல்றாரு. ஆனா ஷம்புன்றவர் கலாய்ச்சறாரு, ஏன் நீ தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீட்டை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ கேட்கிறாரு, இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் சால்வ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஷம்பு சொல்றாரு, இது வரைக்கும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண எல்லா கேஸையுமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நானும் தான் அப்படின்ட்டு. சரிப்பா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, மிச்ச விஷயங்கள்லாம் நானே பாத்துக்கிறேன் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இப்போ ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா விழிப்புணர்வை கிரியேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஊருக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, 6 மணிக்கு மேல யாரும் பெருசா வெளியில வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஊர்க்காரங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு குட்டி பையனை கூப்பிட்டு எங்கடா போற அப்படின்ற மாதிரி சச்சின் கேட்கிறாரு. புதுசா வந்திருக்கிற ஆஃபீஸர் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு, பாக்குறதுக்கா போறேன் அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் சச்சின் சொல்றாரு, என்ன கூட கூப்பிடாம போயிட்டாரு அப்படின்ட்டு. உடனடியா நம்ம ஹீரோவும் சச்சினும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக போக பிளட் ஸ்டெயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கொலை நடந்து 2 வாரம் ஆச்சு, இப்போ போய் பிளட் ஸ்டெயின்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க, முட்டா பசங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் கொலைக்காரனுடைய கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி செத்து போனவர் யாரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். அதனால டீப்பா இறங்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு அவரோட டீமுக்கு ஆர்டர் கொடுக்குறாருங்க. ஷம்புவோட டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல கொலையை பண்ணது ஒரு சைக்கோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை கேட்டு ஷாக்கான சச்சின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சைக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ காமிச்சிட்டு இருக்காருங்க. எப்படி சொல்றது, போட்டி போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, யாரு அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் ஹாட் பாக்ஸை எடுத்துட்டு ஹீரோட வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி ஜன்னல் வழியில பாக்குறாருங்க. உடனடியா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. போய் பார்த்தா அந்த ஹாட் பாக்ஸ்ல நிறைய சிக்கன் இருக்குது. அதை ஹீரோட அப்பாக்காக தான் கொண்டு வந்திருக்காரு. அப்படியே கேஷுவலா பேசுற மாதிரி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. இறந்து போன அசோகன் பாத்தீங்கன்னா ஹீரோடைய ரிலேட்டிவ் தான். அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோடைய அப்பா சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, அந்திக்குருடன் அப்படின்றவருக்கும் அவருக்கும் தான் பிரச்சனை இருந்தது, அதனாலதான் அந்திக்குருடன் மேல போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டாங்க அப்படின்ட்டு. 2ஆவதா கொலை செய்யப்பட்ட திவாகரன் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் வேலைகள்லாம் பார்த்தது நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோட அப்பா ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, திவாகரன் கொல்லப்பட்ட டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு பட்டுன்னு கோவம் வருதுங்க. ஏன்னா சம்பு சார் ஹீரோட அப்பா கில்லரா இருப்பாரோ அப்படின்ற ஆங்கிள் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு, கேஷுவலா பேசல அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, என்னோட அப்பா அன்னைக்கு ராத்திரி கிளப்ல இருந்தாரு, கூட சச்சின் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு, வேணா அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் உங்க அப்பா கில்லர்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாட்டி தன்னோட ஆட்டை காணோம் அப்படின்னு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஆடு பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு பேக் சைட்ல கட்டி போடப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. நீயே ஒரு பொருளை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நீயே கண்டுபிடிச்சு தர மாதிரி இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க, அப்போ அதே மாதிரி நீ தான் கொலை சம்பவங்களை பண்ணிட்டு நீயே கண்டுபிடிச்சு தர மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த சைக்கோ கில்லர் இருக்கிறான் இல்லையா, இன்னைக்கு ராத்திரி ஒரு நபரை டார்கெட் பண்ணி கொடூரமா அட்டாக் பண்ணி சாவடிச்சு அங்க இருக்கக்கூடிய மரத்துல தொங்க விட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் மொத்த கிராமமும் அந்த இடத்துல நின்று அதை பார்த்து அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. இறந்து போனவருடைய குடும்பத்தினர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க. பட்டுன்னு சச்சின் நம்ம ஹீரோ கிட்ட நீ உள்ள வராத, வெளியவே நின்று சார் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கே நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ பாடியை கீழே இறக்கி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஷம்பு கேட்க, அதுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட பாடியில இல்ல, கில்லர் பக்காவா இந்த கொலையை பண்ணியிருக்கிறான், கிளவுஸ் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கிரைம் சீன் கிட்ட ஒரு 25 ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது, அதுல ஒன்னே ஒன்று மட்டும் தனியா தெரிஞ்சது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஷூ ஒருத்தன் போட்டுட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கான். அதை தாண்டி இது வரைக்கும் கொலை பண்ணி அப்படியே போட்டுட்டு போயிட்டு இருந்த கில்லர் இந்த சம்பவத்தில் கொலை பண்ணி தொங்க விட்டுருக்கான். இவ்வளோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தனியால தூக்கி மரத்தில் தொங்க விட்டுருக்கான் அப்படின்னா கில்லர் ஃபிட்டான ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இது எல்லாமே ஹீரோட காதுல விழுகுது. ஹீரோட சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷம்பு அப்படின்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே திரும்புதுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வீட்டில இருந்து விண்டோ வழியில பார்க்கும்போது காலையில இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு காலில் ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் போட்டிருப்பாரு. கில்லர் ஃபிட்டான ஆளு அப்படின்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஃபிட்டா தான் இருக்கிறாரு. இவர்னால அவ்வளோ வெயிட்டை கண்டிப்பா தூக்க முடியும்.
மூன்றாவது ஃபிங்கர் பிரிண்டே கிடைக்கல, கில்லர் க்ளவுஸ் போட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த க்ளவுஸ் போடுற டெக்னிக்கெல்லாம் வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆளுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அதனால் இவர் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த கிராமத்துக்குலாம் வந்துட்டு போயிருக்கேன், உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் இல்லையா. இது எல்லாமே ஹீரோட மைண்டில் ஓடுது. அதே சமயம் இந்த ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் தான் கில்லர் அப்படின்றத டிரெக்டாக வந்து நம்ம பாயிண்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பட்டுன்னு அந்த கிரைம் சீனுக்கு ஓடி வந்துடுறாருங்க. நாம தேடிட்டு இருக்கக்கூடிய கில்லர் வேற யாரும் கிடையாது, ஷம்புஷார் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஷம்புஷார் வந்து சிரிக்கிறாரு. ஹீரோ சொல்றாரு, ரன்னிங் ஷூ வந்து கிராமத்தில் இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது, இவர் தான் ஃபிட்டாக இருக்கிறாரு. அதே சமயம் க்ளவுஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது, வேற யார்கிட்டயுமே இல்லை அப்படின்ட்டு. பட்டுன்னு இந்த ஷம்புஷார் வந்து சொல்றாரு, ஆக்சுவலாக இந்த ஷூ வந்து டவுனுக்கு போனால் யாருனால வேணாலும் வாங்க முடியும், கம்மி ரேட்லேயே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் சீனை வந்து க்ளவுஸ் வச்சு தான் மறைக்கணும், ஃபிங்கர் பிரிண்ட்டை மறைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு கிளாத் வச்சு கூட அழிக்க முடியும். மூன்றாவது, நான் ஃபிட்டாக இருக்கிறதுனால நான் தான் கில்லர் அப்படின்னு நீ நினைக்கிறல்ல, உங்கள் அப்பாவும் தான் ஃபிட்டாக இருக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியுமே நம்ம ஹீரோடைய அப்பாவை இந்த ஷம்புன்றவர் கை காட்டி விட்டுறாருங்க. பட்டுன்னு ஹீரோ சொல்கிறாரு, நீங்களே உங்கள் வாயால் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி நான் அடிக்கடி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன், உங்களுக்குலாம் தெரியாதுன்ட்டு. உண்மை சொல்லப்போனால் 2 வாட்டி வந்திருக்கீங்க, லாஸ்ட் 2 கொலை நடக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிற லாஜிக் வச்சு பார்த்தா இந்த கிராமத்துக்கு நிறைய பேர் தினமும் வராங்க போகிறாங்க, அப்போ எல்லாருமே கில்லரா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ கிட்ட பதிலே இல்லை. பட்டுன்னு இன்னொரு விஷயத்த சொல்கிறாருங்க, இந்த ஷம்புக்கு புதுசாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த வீட்டில் ஒரு பெட்ஷீட் இருக்குங்க, அந்த பெட்ஷீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கில்லர் வந்து கடைசியாக இறந்து போனால் அரவிந்தனை கட்டி தொங்க விடப்பட்டிருப்பான். ஸோ அந்த பெட்ஷீட் வந்து எப்படி இங்கே வந்தது, நீங்கள் தான் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பெட்ஷீட்டை நான் கவனிக்க கூட கிடையாது. நாராயணன், நீங்கள் அந்த பெட்ஷீட்டை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நாராயணன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ என்ன சொன்னாலுமே இந்த ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோவோடைய அப்பாவை கில்லர் அப்படின்ற மாதிரி டார்கெட் பண்ணுறாருங்க. ஆக மொத்தம் இந்த கிராமத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் அப்பா கொலை சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி எவனையோ ஒருத்தனை பிடிச்சி கொடுத்துட்டு நீ பேர் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்க்குற, இதுதான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா டிஃபேம் பண்ணி விட்டுறாரு. கடைசியாக ஷம்புன்ற போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிற, நல்ல விஷயம் தான், ஆனால் நான் இருக்கும்போது அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து ஏதோ 5 நிமிஷத்தில் கில்லரை கண்டுபிடிச்சிடுன்ற மாதிரிலாம் சொன்னையாமா. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் 5 நிமிஷத்தில் ஸ்டோரியவே மாத்துறீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. சரி இவ்வளோ பேசுகிறல்ல, நீ முடிஞ்சால் இந்த கேஸை சால்வ் பண்ணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது என்னோட ஊர், என்னோட மக்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஷம்பு சார் கிளம்பிடுறாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோவோட சின்ன வயசு கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கிறாருங்க. ஹீரோடைய அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே போக மாட்டாங்க. இப்படி சாப்பிடாமே இருந்தால் பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்பாரு, இந்த பூச்சாண்டின்ற யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா பேச்சு கேட்காத பசங்களை எல்லாம் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு ஆள் தான் பூச்சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்து கிராமத்துல இதே மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்த பசங்களையும் அம்மா அப்பா பேச்சு கேட்காத பசங்களையும் அந்த பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோட பிரதரும் இந்த கதையை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, பயப்படுறாங்க. சின்ன பசங்க தானே, பசங்களை பயன்படுத்துறதுக்காக நம்ம ஹீரோட அப்பா இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன்லாம் பண்றாருங்க. நானே அந்த பூச்சாண்டியை கண்ணால பாத்துருக்கேன்னா பாத்துக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, எங்க எப்போ அப்படின்னு கேட்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதியில தான் பூச்சாண்டி இருக்குது, இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காத பசங்களை எல்லாம் எப்படா வந்து தூக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வம் காட்டுறாருங்க. ஹீரோ அவரோட பிரதர் கிட்ட, பூச்சாண்டி அப்படின்ற ஒருத்தன் இங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் தூக்கிட்டு இருக்கானாமாவே, நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்துக்கே போலாம், பூச்சாண்டி வரும், அந்த பூச்சாண்டியை பிடிச்சி இந்த கிராமத்தினர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோட பிரதர் பாத்தீங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு பயப்படுறாரு. நான் இருக்கேன், வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாக்கு தெரியாம இந்த கதையை உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு இவங்க 2 பேரும் போயிருந்திருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் போகும்போது நம்ம ஹீரோவையும் ஹீரோட பிரதரையும் என்னவோ ஒன்று வந்து அட்டாக் பண்ணி இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் ஹீரோ கண்முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வீட்டில் இருப்பாரு. கண்முழிச்ச உடனே தன்னோட தம்பியை பத்தி இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. நேற்று ராத்திரியில இருந்து உன்னையும் உன் தம்பியும் காணோம், தேடினதுல நீ மட்டும் தான் கிடைச்சேன், தம்பி எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நாங்க 2 பேரும் அந்த மலைக்கு போனோம், அதுக்கப்புறம் தான் தம்பி காணாம போனா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. மேபி அனிமல் ஏதாவது கூட அட்டாக் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இருட்டுனாலே பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்குதுங்க. இப்போ ஹீரோ டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஜோமோன் அப்படின்றவருடைய டிவி சேனல்ல பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய நியூஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பற்றியும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா போனது போட்டு ஃப்ரீயாக விடுறா, நீ பெருசாக இதுலையுமே கலந்துக்காத அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு மின்னல் அடிக்கும் வாசல்ல, அந்த ஒரு மர்மநபர் நிற்கிற மாதிரியும் ஹீரோவுடைய தம்பி கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஹீரோக்கு ஒரு ஹாலுசினேஷன் உருவாகும். அதை பார்த்து ஹீரோ ரொம்பவே பயப்படுவாருங்க.
அதுக்கப்புறம் ஷம்பு அப்படின்ற இந்த போலீஸ் ஆஃபீஸரோட தலைமையில் ஊருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை பற்றியே கொஞ்சம் டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோடைய ஃபேமிலியை பற்றி விசாரணை பண்ணுறதுனால உண்மையிலேயே ஹீரோடைய அப்பா தான் கில்லராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மக்களுக்கு நம்ம ஹீரோடைய அப்பா மேலே பயம் ஏற்படுதுங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் சச்சின் சம்பு சார் கிட்ட கேட்குறாரு, இந்த கிராமத்தில் யாரெல்லாம் ரன்னிங் ஷூ வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா சார் அப்படின்ட்டு. இது ஒரு முட்டாள்தனம், ஏன்னா கில்லர் அந்த ஷூவை பயன்படுத்திட்டு கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதில் நமக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காது அப்படின்றாருங்க. இப்போ இந்த கிராமத்தினர்கள்லாம் ஒன்று திரண்டு சம்பு சாரை மீட் பண்ணுறதுக்காக வராங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குதுங்க, வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கே பயமாக இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சம்பு சார் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே தான் நடந்திருக்குது. அதனால் 6:30 மணிக்கு மேலே யாருமே வீட்டை விட்டு வெளியில் வராதிங்க, வீட்லேயே இருங்க. நீங்கள் கொஞ்சம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. உண்மை சொல்ல போனால் கில்லர் வெளியாலாம் கிடையாது, கில்லர் இந்த மீட்டிங்கில் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோடைய அப்பாவை பார்க்குறாங்க. ஹீரோடைய அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த ஷம்பு சார் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஹீரோ பற்றியும் ஹீரோட ஃபேமிலி பற்றியும் விசாரணை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால யாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட சகஜமாகவே பேச மாட்டேன்றாங்க, எல்லோருமே அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாருங்க, இந்த ஊருக்காரங்க என்ன ஏது சொன்னாலும் பரவாயில்லடா, நான் உன் பக்கம் நிற்கிறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கூடி சீக்கிரம் அந்த கில்லரை கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்ல ஊருக்காரங்கெல்லாம் உங்களை சந்தேகப்படுறாங்க அப்படின்ட்டு தானே உடனே உண்மையான கில்லரை கண்டுபிடிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்ச்சிடுறாரு. பார்த்தா அந்திக்குருடன் அப்படின்றவன் அங்கதாங்க இருக்கிறான். டேய் இவ்வளவு நாள் எங்கடா போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கதான் தலைமறைவாயிருந்தேன், உண்மையை சொல்ல போனா கில்லரை நான் நேரில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் சொல்றதெல்லாம் ஒன்றும் நம்ப தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றாரு. இருந்தாலும் அவன் என்னதான் சொல்றான்னு கேட்போம் அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறாருங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா கில்லர் கொலை பண்ணிட்டு இருந்ததை இந்த அந்திக்குருடன் தன்னோட கண்ணால பார்த்துருக்கிறான். ஒரு சாக்கு பையை பார்த்தீங்கன்னா தன்னோட முகத்தில் போட்டு மறைச்சிட்டு தான் இந்த சம்பவத்தை பண்ணா அப்படின்ற விஷயத்தை இவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தில் தி பர்ஃபெக்ட் மர்டர்னு ஒன்று கிடையவே கிடையாது. கண்டிப்பாக கில்லர் ஏதாவது ஒரு எவிடன்ஸை கிரைம் சீனில் விட்டுட்டு போயிருந்திருப்பான். அதை வந்து இந்த சம்பு சார் கண்டிப்பாக விட்டுருப்பாரு. அதனால தான் அவரால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னுமே சம்பு சார் மேலே டவுட் இருக்குது. அதனால் சம்பு சார் இல்லாத டைமில் அவரோட வீட்டையும் நம்ம ஆய்வு நடத்தி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் கீ எல்லாம் போட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அவர் வந்துடுறாருங்க. எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா இந்த அந்திக்குருடன் அங்கே இருக்கக்கூடிய பாட்டை டேமேஜ் பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அவர் உள்ளே வந்தோடனே கண்டுபிடிச்சார், நம்ம வீட்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் வந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட டீமோட ராத்திரி நேரம் வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த கொலை நடந்த இடத்துல ஏதாவது கில்லர் விட்டுட்டு போயிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு பை வந்து ரத்தக்கரையோடு இருக்கும். கண்டிப்பாக இது கில்லரோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபான்சிக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் டைரெக்டாக இவங்களால இதை பண்ண முடியாது இல்லையா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிரைம் சீனுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த சம்பு சார் வருவார் இல்லையா. அப்போ வந்து சச்சின் பக்கத்துலேருந்து சொல்லுவார், நம்ம அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணவே இல்லை சார், ஒரு எட்டு போய் பார்க்கலான்ட்டு. அப்போ இவங்க எல்லோரும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல இந்த சாக்கி இவங்க கை கிடைக்கிற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இவங்களே அனுப்பி வைக்கிற மாதிரி ஹீரோ ஒரு சீனை கிரியேட் பண்றாரு. ஸோ இவர் நினைச்சது நடக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு குரியனும் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க. 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஸ்பிளிட் ஆயிடுவாங்க. ஹீரோ கையில் இருக்கக்கூடிய டார்ச் பார்த்தீங்கன்னா அணைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனால அந்த இருட்டில் இருக்க முடியாது, பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவார். திடீர்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இந்த சைக்கோ நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவை டார்கெட் பண்ணிடுவான். ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட வர ஹீரோ ஓட முடியாமல் கீழே விழுந்துருவாருங்க. அந்த சுத்தியை ஹீரோவோட தலைக்கிட்ட கொண்டு வருவான். பட்டுன்னு அந்த இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்டு குரியன் வந்துடுறாரு. அந்த சத்தத்தை கேட்டு அந்த கில்லர் அந்த இடத்துலேருந்து ஓடிடுவாங்க. ஜஸ்ட் மிஸ், இல்லாட்டி அந்த கில்லர் ஹீரோவையும் போட்டதுல இருந்திருப்பான். இப்படியோ உயிர் தப்பி வீட்டுக்கு வந்துருவாரு. ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அவனை எதுவுமே சொல்லாத, ஃப்ரீயா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ மன்னிப்பு கேட்கிறாரு, என்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோடைய அம்மாவே மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க, கண்டிப்பா அந்த ஒரு கில்லரை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, நீ தான் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சம்பு சார் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்த கிரைம் எல்லாமே இந்த கிராமத்தில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நடந்திருக்குது அப்படின்ட்டு. இதே விஷயத்த நம்ம ஹீரோ அவரோட டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த சம்புவோட இன்வெஸ்டிகேஷனும் ஹீரோட இன்வெஸ்டிகேஷனும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருதுங்க. இப்போ சம்பு சாரோடைய அசிஸ்டன்ட் ஒரு கேள்வியை கேட்குறாருங்க, நம்ம வீடு வீடாக போய் செக் பண்ணோம்னா கண்டிப்பாக கில்லர் அவனோட எவிடன்ஸோட அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பான், பிடிச்சிடலாம்ல அப்படிங்கும்போது இல்லை, அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நம்ம ஒரு வீட்டை செக் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் கில்லருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த எவிடன்ஸையுமே அவன் கிளியர் பண்ணிடுவான். ஸோ கிடைக்கிற சான்ஸும் கம்மியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இன்ஸ்பெக்டர் சச்சின் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரு கொலை நடக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கொலை நடக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கொலை நடக்குது. ஸோ இந்த டைம் கேப் அப்படின்றது ப்ரிடிக்ட் பண்ண முடியல, அந்த கில்லர் எப்படி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த கில்லர் வந்து ஒரு கொலையை பண்ணி சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷம் அவனோட மனசுலேருந்து தனியிற வரைக்கும் சைலண்ட்டாக இருக்கிறான். அது எப்போ தனியுதோ அப்போ வந்து இன்னொரு கொலையை பண்ணுறான். ஸோ இப்போ அடுத்த கொலையை பண்ணுறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா போலீஸ்காரங்க தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்களே 6:30 மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸ்
போலீஸ்காரங்க ரோந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கில்லர் வந்து நிலை தடுமாறி அவனே கண்ணு முன்னாடி வந்து நின்றுவான், கண்டிப்பாக மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஸோ ஹீரோ நினச்ச மாதிரியே அந்த சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து அந்த ஊரோட எல்லையில் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருப்பாங்க. கில்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த போலீஸ் ஆஃபீஸரை டார்கெட் பண்ணிடுறான், கொலை பண்ணுறதுக்கு யாருமே இல்லாதனால. ஸோ கான்ஸ்டபிள் ஒருத்தர் பழம் சாப்பிட்டு வயிறு ஒரு மாதிரி கலக்குது, நீங்கள் ஏறு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒதுங்குவாருங்க. அப்போ கில்லர் பார்த்தீங்கன்னா அந்த நபரை டார்கெட் பண்ணி கொலை பண்ணிடுறான். உடனடியாக உயரதிகாரியான ஷம்புக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்த ஆய்வு செஞ்சதில் பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. காரணம் என்னன்னா, ஹெவியாக மழை பெஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் நடந்த கொலை சம்பவங்களில் அந்த ஒரு மனுஷன் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஆனால் இந்த வழக்கில் ஸ்ட்ரகிளிங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்குது. காரணம் என்னன்னா, இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், கண்டிப்பாக கில்லரை எதிர்த்து நின்றுருக்கிறாரு, அதனால் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இறந்துருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்கிறாங்க. இதை பார்த்து இன்ஸ்பெக்டர் சச்சின் பயங்கரமாக அழுகுறாருங்க. ஹீரோ கிட்ட வந்து சண்டை போடுறாரு. ஆக்சுவலாக ஹீரோ சொன்ன பிளான் தான் இது, இந்த ரோந்து பண்ணி பிளானு. கண்டிப்பாக கொலை பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காதனால இந்த கில்லர் கண்ணு முன்னாடி வந்து நின்றுவான்ட்டு இந்த பிளானை இவர் போய் ஷம்பு கிட்ட சொல்லி ஷம்பு ஓகே பண்ணி ரோந்து பண்ணியில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. இது வரைக்கும் நீ சொல்கிற பேச்சு எல்லாம் கேட்டு நான் நடந்துக்கிட்டேன், இப்போ உன்னால் ஒரு உசுறு போயிடுச்சு, அவர் தனி மனுஷன் கிடையாது, அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, இனிமேல் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சண்டை போட்டுறாரு. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுங்க. இப்போ ஷம்பு சாரோட உயரதிகாரி கால் பண்ணுறாருங்க. ஏகப்பட்ட கொலைகள் வந்து இந்த கிராமத்தில் நடந்துருச்சு, இது வரைக்கும் ஒரு லீடு கூட கிடைக்கவே இல்லை, இன்னும் நீங்கள் ஒரு பிரேக் த்ரூவை கூட கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேற ஒரு டீமை கிராமத்துக்கு வர சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ இந்த ஷம்பு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போயிட்டு சொல்லிடுறாரு, நான் தான் சார் இப்படி ஒரு பிளானை சொன்னேன், என்னால் தான் இது நடந்துச்சு, ஆனால் இப்படி நடக்கும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல, எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குமா சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஏதாவது தெரிஞ்சுதா அப்படிங்கும்போது ஒன்றுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஷம்பு சொல்கிறாரு. அடுத்து என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கரெக்டாக 1 வீக் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே இந்த கேஸை சால்வ் பண்ணலை அப்படின்னா நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சம்பு சார் சொல்லிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஊர்க்காரங்கெல்லாம் ஊர் எல்லை ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா சாண்டி அப்படின்ற ஒரு நபர் ஹீரோ கிட்ட டீ கடையில் வச்சு வம்பு பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரை கில்லர் டார்கெட் பண்ணி கொடூரமாக கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. ஆக்சுவலாக இந்த கொலையில் வந்து அந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் நடந்த கொலைகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னில் இருந்துச்சு, இந்த கொலை வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்குது, விச் மீன்ஸ் கில்லருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, கண்டிப்பாக இதுதான் லாஸ்ட் மர்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இந்த கில்லருக்குன்னு இருக்கக்கூடிய சிக்னேச்சரை அவன் இழந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கில்லரும் அந்த க்ரௌடில் இருந்து கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறான். அந்த கில்லர் யாருன்னு நமக்கு தெரியல. தக்காளி அங்கே தாங்க ஒரு தாறுமாறான ட்விஸ்ட்டை வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சாண்டி செத்து போனார் இல்லையா, அது வந்து ஃபேக் மர்டருங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோடைய டீமும் வந்து பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ஸோ பழைய டச் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பப்ளிக்காக பேசுவார் இல்லையா, பேசும்போது கில்லர் கண்டிப்பாக அங்கேருந்து இது எல்லாத்தையுமே கவனிப்பான், நம்ம பண்ணாத கொலையை நம்ம பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம பேரை அவனொருத்தன் கெடுக்கிறான், கண்டிப்பாக அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கில்லர் பயங்கரமாக நிலத்தடுமாறுவான். இதுதான் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ இதை வச்சு அந்த கில்லரை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறாருங்க. ஆக்சுவலாக இந்த கில்லர் டேஞ்சரு, பெரிய கை, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி சொல்லி ஊர் மக்கள்லாம் பயப்பட்டாங்க இல்லையா, இதை வந்து இவன் காதில் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். பட் இவன் வந்து இப்படி டம்மியாக கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான், கூடி சீக்கிரம் இவன் கொலை பண்ணுறதை நிப்பாட்டிடுவான்ற மாதிரி பேசும்போது அவன் நிலத்தடுமாற ஆரம்பிச்சிருவான் இல்லையா, அப்போ கண்டிப்பாக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பான், அதை சாதகமாக பயன்படுத்தி நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிளான் பண்ணியிருக்கிறாருங்க. இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய சாண்டியை கில்லருக்கு பார்த்தீங்கன்னா விக்டமாக அமுச்சு வைக்க, இந்த கில்லர் பார்த்தீங்கன்னா சாண்டியை கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு வருவான். சாண்டி திரும்பி நின்று அப்படியே முகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்கை கலட்டுவாருங்க. செத்து போனவன் எப்படி உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லர் பயங்கர ஷாக் ஆவான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற எல்லாருமே வெளியில் வந்து இந்த கில்லரை சுற்றி வளைச்சிருவாங்க. ஸோ போலீஸ்காரங்க கன் பாயிண்ட்ல இந்த கில்லரை அரெஸ்டும் பண்ணுறாங்க. யார் அந்த கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லரோடைய மாஸ்கை கலட்டி பார்த்தா கில்லர் வேற யாரும் கிடையாதுங்க, படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் டிவி சேனலில் வந்து பேசிக்கிட்டு இருப்பார் ஜோமோன் அப்படின்ற ஆங்கர், அவர் தாங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு. ஏன் இவர் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்தார் அப்படின்ற கதையை இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்கார வச்சு ஷம்பு கேள்வி கேட்குறாருங்க. அப்போ தான் இந்த ஜோமோன் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஜோமோன் இருக்கிறார் இல்லையா, அவர் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பா தான் பார்த்தீங்கன்னா ஜோமோனை வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. ஜோமோனுடைய அப்பா வந்து கறிக்கடை வச்சிருக்கிறாருங்க. காலையில் ஜோமோன் கண் முழிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆடு கோழி இதெல்லாம் அழுகுற சத்தம் கேட்டு தாங்க கண் முழிப்பார். அதுவே இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டிப்ரெஷனை கிரியேட் பண்ணி இருந்திருக்குது.
அதே சமயம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஜோமோனை நல்லபடியெல்லாம் நடத்த மாட்டாரு. ஜோமோனோட லைஃப்ல அன்பு பாசனம் ஒண்ணுமே இருக்காதுங்க. அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இவரோட வாழ்க்கைக்குள்ள ஒரு டீச்சர் வராரு. அந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா ஜோமோன் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஸோ அதனால ஜோமோனுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சி போகுதுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்து நான் கொஞ்ச நாள் வெளியூர் போயிட்டு வந்துடுறேன், அதனால நான் வர வரைக்கும் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸை கொடுத்துட்டு போவாருங்க. திரும்ப வரும்போது நான் எல்லா புக்ஸையும் படித்தேன், ஆனால் ஒரே ஒரு புக்கை மட்டும் நான் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை காட்டுவான். அது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூகி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் சம்மந்தப்பட்ட ஒரு புக்குங்க. இந்த பூகி மேன் என்ன பேட்டர்னில் கொலை பண்ணுவானோ அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த டீச்சரை இவன் கூட்டிகிட்டு போவாங்க. சின்ன வயசாக இருக்கும்போதே பார்த்தா பண்ணியை அடிச்சே கொலை பண்ணி வச்சிருப்பான். அதை பார்த்து கடுப்பான ஜோமோனோடைய அப்பா அடின்னு அடிச்சிருவாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டீச்சருக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆயிருதுங்க. இந்த டீச்சரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு. இந்த இன்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இந்த ஜோமோனோட அப்பா இருக்கிறார் இல்லையா, ஜோமோனை ஒரு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருவாருங்க. அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்த இந்த ஜோமோன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறான். அவனுக்கு ஹாலுசினேஷன்லாம் உருவாகுது. அந்த ஹாலுசினேஷனில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த புக்கில் படித்தான் இல்லையா அந்த பூகி மேனோடைய கதை. ஸோ அந்த பூகி மேனோடைய கேரக்டர் வந்து இந்த மாதிரி நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைப் பிரிஞ்சை கையில் கொடுக்குதுங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை அடிச்சே கொலை பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த ஊரை விட்டே ஓடிட்டாருங்க. பல ஊருக்கு ட்ராவல் பண்ணி பல வேலைகளை பார்த்துருக்காரு. ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்திருந்திருக்காருங்க. இந்த டிவி சேனலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டிவி சேனலோடைய எடிட்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பயங்கரமாக ஜோமோனை திட்டி இருந்திருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு 50வது வருட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்தார் இல்லையா, அப்போ அவர் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருந்துருப்பாரு, கொஞ்சம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அந்த போலீஸ்காரங்க பதில் சொன்னாதான் அந்த டிவியோட வியூவர்ஸை வந்து அதிகமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து நேச்சுரலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊர் எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு வந்துருவாருங்க. அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு வரது ஒரு ரிப்போர்ட்டரோட வேலை கிடையாது. ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றவன் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கணும், நீ எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டரா அப்படின்னு பயங்கரமா திட்டி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம டிவி ஷோவில் கையில் பட்டன் போட்டுட்டு தான் இருக்கணும், கையை மடிச்சு விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் திட்டி விட்டுருவாருங்க. ரொம்ப டிப்ரெஷனில் இவர் வீட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ ஆப்போசிட்டில் முதல்ல இறந்து போன அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் வருவாருங்க. நம்ம ஜோமோன் கிட்ட வந்து பேசுவார், இந்த மாதிரி ஷூட்டெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, பண்ணித்தரையா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அப்போது அந்த ஹெட்மாஸ்டரோடைய பையன் அவங்க அப்பா கிட்ட என்னமோ ஒன்று பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஜோமோன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடிப்பார். நான் பேசிகிட்டு இருக்கேன்ல கொஞ்ச நேரம் அமைதியார் அப்படின்ட்டு. அப்புறம் பேசி வச்சுட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பையனை போட்டு அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்போது நம்ம ஜோமோனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துடும், நம்ம அப்பாவும் இதே மாதிரி தானே நம்மளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ இவர் வாழவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா பூகி மேனா மாறுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு நபரை டார்கெட் பண்ணி முதல் கொலையும் பண்ணுறாரு. ஸோ இந்த முதல் கொலையை பார்த்தீங்கன்னா டிவி சேனலில் வந்து சென்சிட்டிவான ஒரு நியூஸாக வந்து பப்ளிஷும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொலையை பண்ணி நியூஸ் போட்டுருந்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 2 கொலை பண்ணதுக்கப்புறம் இவருக்கு அதில் பயங்கரமான த்ரில்லு வந்துடுச்சு, அடுத்தடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸர் சம்பு வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இவருக்கு பூகி மேன் அப்படின்ற பேரையும் கொடுத்துருந்துருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு ஐடென்டிட்டிலேயே பார்த்தீங்கன்னா இவர் தொடர்கொலை சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இன்ட்ரோகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சம்பு சார் வெளியில் வந்து நிற்கிறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சம்பு சார் கிட்ட, சார் நீங்கள் இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நான் கவனித்தேன், என்னோட யூகம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ ஒரு குட்டி பையன் ஓடி வந்து ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லோருமே போகிறாங்க. போய் பார்த்தா நைட்டு 10 மணிக்குள்ளே ஜோமோனை நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்த கொலை நடக்கும் அப்படின்ற மாதிரி எவனோ ஒருத்தன் மிரட்டி இருக்கிறாங்க. ஸோ ஹீரோடைய கெஸ்ஸிங் இதுதான். அதோட டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோகேஷன் பண்ண விட்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜோமோன் முன்னாடி போய் உட்கார்றாரு. இங்கே இருக்கிறது ஜோமோனே கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜோமோன் அப்படியே பார்க்குறாரு. ஹீரோ சொல்லுவார், கில்லர் ஒருத்தன் கிடையாது 2 பேர். இப்போ ஒருத்தன் உள்ளே இருக்கிறானா அவனை காப்பாற்றுறதுக்காக வெளியே இருக்கிறவன் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். இந்த கிராமத்தில் எல்லா வீடுங்களும் அப்படியே நெருக்கமாக இருந்துகிட்டு இருக்குது, நெய்பர்ஸோட சப்போர்ட் இருக்குது. அதனால் இவனை காப்பாற்றுறதுக்காக யாரோட வீட்டுக்குள்ளேயுமே வந்து அந்த ஒரு கில்லர்னால நுழைய முடியாது. ஆனால் இந்த கிராமத்தில் ஒரு 6 வீடு மட்டும் தனித்தனி வீடுங்களா இருக்குது 100 மீட்டர் டிஸ்டன்ஸில். இப்போ இந்த 6 வீட்டில் ஏதோ ஒரு வீட்டுக்கு கில்லரை நாம் வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும் அப்படின்னா அந்த 6 வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வீக்கானவங்க அப்படின்ற மாதிரி அந்த கில்லருக்கு தெரிய வைக்கணும். ஸோ ஒரு வயசானவங்க, ஒரு நார்மலானவங்க, 2 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சோம்னா கண்டிப்பாக கில்லர் அங்கே போவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ பிளானை சொல்கிறாருங்க. ஹீரோடைய பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய கில்லர் அந்த வீட்டுக்கு போகிறான். ஸோ அவங்கள பணைய கைதியாக வச்சுட்டு உள்ளே இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் அங்கே ஆல்ரெடி பதுங்கி இருந்த சம்பு சார் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு, கில்லரை அரெஸ்ட்டும் பண்ணுறாரு. இப்போ இன்ட்ரோகேஷன் ரூமில் உட்காந்து ஜோமோன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா ஹீரோ, நீ ஜோமோனே கிடையாது. ஏன்னா ஜோமோன் வந்து ஒரு ரைட் ஹேண்டட் பர்சன். அவன் டிவி ப்ரோக்ராமில் எப்படி கை வச்சிருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்றதையெல்லாம் நாங்கள் வீடியோ ரெக்கார்டோட பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ கஸ்டடியில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்டட்
பர்சன். ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 பேர் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால மட்டும்தான் இந்த மாதிரி மரத்தில் ஒருத்தரை தூக்கி தொங்க விட முடியும் அப்படின்ற மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொன்னாங்க. நீ வந்து ஃபிட்டான ஒரு ஆளே கிடையாது. ஸோ உன்னால் வந்து அந்த ஒரு நபரை தூக்கி தொங்க விட முடியாது. உன் கூட ஒரு நபர் இருந்தால் மட்டும்தான் அந்த நபரை தூக்கி தொங்க விட முடியும். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்கீங்க. நாங்கள் பார்த்த ஜோமன் வந்து ரைட் ஹேண்டட் பர்சன் அப்படின்னா நீ வந்து லெஃப்ட் ஹேண்டட் பர்சனாக இருக்கிற. ஆனால் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் உன்னோட ஹிஸ்ட்ரி என்னன்னே தெரிய வந்தது. ஆக்சுவலாக நீ தனியாக பிறக்க கிடையாது, உனக்கு ஒரு பிரதர் இருந்திருக்கான். ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கொலை சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறாருங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பசங்களும் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம் இவன் ஒரு இடத்துலையும் அவன் ஒரு இடத்துலையும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். 2வது கொலை நடந்து முடியும் போது தன்னுடைய பிரதரை பார்க்கறதுக்காக இன்னொருத்தனும் இங்கே வந்துட்டான். 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஸ்டே பண்ணி இருந்திருக்கானுங்க. 3வது கொலையிலிருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை சம்பவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. ஸோ இவனுங்க இந்த மாதிரி சைக்கோவா மாறினதுக்கு முழு காரணம் யார் அப்படின்னா அவங்க பிறந்து அவங்க அப்பா கிட்ட வளர்ந்த விதம் தான். அவங்க அப்பா அன்பா வளர்த்துருந்தாரு அப்படின்னா இவனுங்க 2 பேரும் நல்ல பசங்களா இருந்திருப்பானுங்க. இந்த வழக்கு சால்வ் ஆகிறதுக்கு நம்ம ஹீரோ தான் நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா இந்த சம்பு சார் வந்து உணர்றாரு. இந்த வழக்கை சால்வ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்ற மாதிரி பேர் சொல்றாருங்க. அவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர் லைப்ரரிக்கு போறாரு. அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். பட்டுன்னு நம்ம ஹீரோ அவரோட ஸ்டைலில் ஹெட்ஃபோன் எடுத்து காதில் மாட்டிட்டு கிளம்புறாரு. மேபி இந்த படத்துக்கு பார்ட் 2 வரலாம். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.